ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பைண்டிங் எனர்ஜி கர்வ். ஸோ இதுக்கு முன்னாடி பைண்டிங் எனர்ஜினா என்னன்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான், ஒரே ஒரு நியூக்ளியானுக்கு. நியூக்ளியான்ன்றது நம்ம என்னன்னு பார்த்துருப்போம். புரோட்டான், நியூட்ரான் சேர்ந்தது தானே. ஸோ ஒரு நியூக்ளியானுக்கு நான் அந்த ஒரு ஆட்டம் இருக்குன்னா, அந்த ஒரே ஒரு நியூக்ளியானுக்கு மட்டும் எவ்வளோ பைண்டிங் எனர்ஜி தேவைப்படும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணுன்றதும், அதுக்கு என்ன ஃபார்முலா அண்ட் அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எப்படி அந்த கர்வ் டிஃபர் ஆகுது, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது என்றதை பொறுத்து ஒரு கர்வ் கிடைக்குது. அண்ட் அந்த கர்வ் கர்வ் ஓகே கர்வ் மூலிமா நாம் என்ன கற்றுக்கணும், நம்மளுக்கு என்ன ஐடென்டிஃபை ஆச்சுன்ட்டு ஒரு 4 பாயிண்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான், நம்ம பைண்டிங் எனர்ஜினா என்னன்ட்டு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி மாஸ் டிஃபெக்ட்னா என்ன அண்ட் பைண்டிங் எனர்ஜினா என்னன்ட்டு பார்த்துருப்போம். ஸோ அதில் நான் கடைசியாக அங்கே கண்டுபிடிச்சல இந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஸோ நான் அங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, பைண்டிங் எனர்ஜி பி ஈக்குவல் டு என்னது, இசட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ளஸ் நியூட்ரான் நம்பர் ப்ளஸ் மாஸ் ஆஃப் நியூட்ரான் வேறு மைனஸ் மாஸ் ஆஃப் ஆட்டம். ஓகே. ஸோ அண்ட் சி ஸ்கொயர். இப்போது நம்ம பர் நியூக்ளியான் ஒரே ஒரு நியூக்ளியான் மட்டும் எடுக்க போகிறோம். அப்போது நான் ஒரே ஒரு நியூக்ளியான் மட்டும் எடுக்கும் போது என்ன பண்ணுறேன்னா, கீழே மாஸ் நம்பர் ஏவை போடுறேன். ஏன் மாஸ் நம்பர் ஏவை போடணும்? நமக்கு தெரியும் ஏன்றது என்னது, இசட் ப்ளஸ் என். ஸோ இசட்ன்றது அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர்ன்றது நம்ம எதை சொல்லுவோம், புரோட்டான் தான் அட்டாமிக் நம்பராக சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அப்போது பி ப்ளஸ் என். கரெக்டா? ஸோ புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் தான் என்ன, நியூக்ளியான். ஸோ நான் இப்போ ஒரு நியூக்ளியானுக்கு எடுக்கிறன்றப்போ நான் ஒரு ஏ மட்டும் போடுறேன். புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ த ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி ஒரு நியூக்ளியான் ஒரு நியூக்ளியஸ்குள்ளாரன்னு வச்சுப்போம். ஒரு நியூக்ளியஸ்குள்ளார பைண்ட் ஆகிறதுக்கு தேவைப்படுற இந்த ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, அந்த எனர்ஜி நான் கொடுத்தா அப்போ அந்த ஒரு ஆட்டம்ல இருந்து நான் அந்த ஒரு நியூக்ளியானை தனியாக பிரித்து எடுத்துடலாம் தானே. கரெக்டாக? எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு ஓகே 12 10 இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ 2 மாஸ் டிஃபெக்ட் 2 எலக்ட்ரான் வோல்ட் வந்து பைண்டிங் எனர்ஜி இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? அந்த ஒரு நியூக்ளியானுக்கு 2 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. ஸோ அப்போது நான் அந்த ஒரு ஆட்டமுக்கு அந்த 2 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தா அந்த ஒரு நியூக்ளியானை மட்டும் நான் தனியாக பிரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். த ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி per nucleon per nucleon is the energy required to separate single nucleon. அந்த ஒரு நியூக்ளியான் தானே, is the energy required to separate single nucleon from a particular nucleus. ஒரு பர்டிகுலர் நியூக்ளியஸ்லேருந்து நான் அந்த நியூக்ளியானை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும்னா அப்போ நான் அந்த எனர்ஜி மட்டும் கொடுத்தா போதும். அந்த எனர்ஜி நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலா அப்படி போகும்போது எனக்கு என்ன வருதுன்னா இந்த கர்வ் வருது. ஸோ இந்த கர்வ் மூலிமா நான் ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறேன். ஐ மீன் புக்கில் கொடுத்துருக்காங்க. அது என்ன பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த கர்வ் நல்லா பாருங்க. ஐ மீன் இந்த கிராஃப் நல்லா பாருங்க. கிராஃப் வச்சுப்போம். இப்போ நான் நியூக்ளியான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன். ஓகேவா? 50 100 150 இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன். இந்த சைடு என்னன்னா எலக்ட்ரான் வோல்ட். அதுவும் மெகா எலக்ட்ரான் வோல்ட். மெகா எலக்ட்ரான்னா 10 to the power of 6ன்னு வரும். ஓகேவா? 10 to the power of 6ன்னு வரும் மெகா எலக்ட்ரான் வோல்ட்ன்றப்போ. ஓகே ஓகே. இப்போது நான் நியூக்ளியான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன். ஐ மீன் ஹீலியம் வச்சுப்போம். இங்கே வேணாம், இங்கே வச்சுப்போம். ஸோ ஹீலியம்ன்றப்போ என்ன இருக்கும், 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்குமா. அப்போ 2 புரோட்டான் 2 நியூட்ரான்றப்போ இங்கே வரும். ஸோ 2 அது மாதிரி நியூக்ளியான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பார்த்தோன்னா நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து சடனாக டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் நியூக்ளியான் இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அண்ட் நான் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன், சடனாக டிக்ரீஸ் ஆகுது. அப்போது இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா அயன் 56 இருக்குல்ல, நான் கிராஃப் கொஞ்சம் இதாக போட்டிருக்கேன், பட் புக்கில் பாருங்கள் தெளிவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இப்படி போகிற மாதிரி இருக்கும் அதில். ஸோ இந்த 56ன்னு அயான் இருக்குல்ல, இந்த அயானுக்கு முன்னாடி வரையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இதுக்கப்புறம் தான் டிக்ரீஸ் ஆகுது. அப்போது ஏ ஈக்குவல் டு 56 மாஸ் நம்பர். ஓகேவா? மாஸ் நம்பர் ஏ ஈக்குவல் டு 56 வரையும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அண்ட் அதுக்கான நான் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தா இங்கே நான் கரெக்டாக போட்டிருந்தா எனக்கு என்ன வரும்னா, சாரி வேல்யூ கொஞ்சம் மாற்றிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருங்க. ஸோ டப்புன்னு மாற்றிடலாம். ஓகே, இது 8ன்னு வச்சுப்போம் அண்ட் இது 10ன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு ஸோ இதை நான் இங்கே இது பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னா 8.8 எலக்ட்ரான் வோல்ட், 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அந்த அளவுக்கு எனர்ஜி எனக்கு தேவைப்படுது. எதுக்கு, ஒரே ஒரு நியூக்ளியானை. ஓகேவா? ஒரே ஒரு நியூக்ளியானை நான் ஒரு நியூக்ளியஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு எனக்கு 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட் தேவைப்படும். எது வரைனா ஏ ஈக்குவல் டு 56, 56க்கு முன்னாடி வரையும் இருக்கிற அயானுக்கு முன்னாடி வரையும் இருக்கிற எல்லா ஆட்டமுக்குமே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆவரேஜாக ஒரு வேல்யூ சொல்கிறாங்க. ஆவரேஜ்ன்றது நமக்கு தெரியும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எவ்வளோ எவ்வளோ பொருள் இருக்கோ அது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 பொருள் இருக்குன்னு வச்சுப்போம். 3 kg 3 kg 3 kg. அப்போது மூணுத்தையும் ஆட் பண்ணி 3 ஆல் டிவைட் பண்ணல. ஸோ அதே போல் இதுக்கு ஆவரேஜான வேல்யூன்னு பார்க்கும்போது அதே மாஸ் நம்பர் 40லேருந்து 40ன்றது இங்கே வருமா. ஸோ இந்த 40லேருந்து 120 வரையும், 120ன்றது இங்கே வரும். கரெக்டாக? ஸோ 40லேருந்து 120 வரையும் ஒரு ஆவரேஜான வேல்யூ சொல்கிறாங்க. ஸோ 40 to 120 அந்த ஆவரேஜான வேல்யூ அதுக்கு எவ்வளோ மெகா எலக்ட்ரான் வோல்ட் தேவைப்படும்னா 8.5. ஓகேவா? ஸோ 8.5ன்றது இங்கே வருமா. ஸோ 8.5ன்றது ஓகே. ஸோ 8.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஸோ நீங்கள் புக்கில் இருக்கிற அந்த கிராஃபில் கரெக்டாக இந்த இடத்த 8.5ன்றது இங்கே வருமா. இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து இருக்கும். ஐ மீன் 120 வந்து இடிக்கும் அது.
ஸோ நீங்கள் புக்கில் டயக்ராம் அந்த டயக்ராமில் ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துல லைன் போட்டு பாருங்களேன். கரெக்டாக அந்த 120 இருக்கிற இடத்துல எஸ்என்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. சாரி 120 இங்கே வருதுன்னு பார்த்தோமா. ஸோ அதில் பார்த்தா என்ன தெரிய முடியும். ஸோ இந்த இடத்துல நான் ஆவரேஜாக 8.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தா எனக்கு ரிமூவ் ஆகும். அண்ட் இந்த 40 to 120 இருக்குல்ல, இந்த எலமெண்ட் எல்லாமே எனக்கு ஸ்டேபிளாக இருக்கும், நாட் ரேடியோ ஆக்டிவ். ஓகேவா? ஸ்டேபிளாக இருக்கும், நாட் ரேடியோ ஆக்டிவ். ஏன் ஸ்டேபிளாக இருக்குன்னா அங்கே புரோட்டான் அண்டு நியூட்ரான் அதோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கார்பனே எடுத்துப்போமே இங்கே எதுவா. ஸோ C612ன்னு இருக்கா, இதில் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது கரெக்டாக. ஸோ அப்போது இங்கே வந்து ஸ்டேபிளாக இருக்குது, அந்த ஆட்டமே வந்து ஸ்டேபிளாக இருக்குது. பட் இந்த 120க்கு மேலே போனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இல்லை. ஸோ அப்போது அங்கே எனர்ஜி வந்து எனக்கு கம்மியாக கொடுத்தாலே போதுன்ற அளவுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த இடத்த கிராஃப் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ஆட்டமான யுரேனியம் எடுத்துக்கிறேன். யுரேனியம் பார்த்தோன்னா 92 இருக்குது, இங்கே 238 இருக்குது. ஸோ இது அட்டாமிக் மாஸ் கரெக்டாக. அப்போ A ஈக்குவல் டு என்னது Z + Nன்னு போட்டால் இதில் நியூட்ரான் எவ்வளோ இருக்குன்னு தெரியும்னா 238 - 92 போட்டால் கிடச்சிருமா. ஸோ 238 - 92வா. ஸோ 238 - 92 146 கரெக்டாக. ஸோ 146 நியூட்ரான் இருக்குது, 146 நியூட்ரான் இருக்குது, பட் 92 ப்ரோட்டான் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது கரெக்டாக. அப்போ நான் கம்மியான எனர்ஜி கொடுத்தாலே இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு யுரேனியம் எடுக்கிறேன். ஸோ யுரேனியம்ன்றது அன்ஸ்டேபிள். அப்படி அன்ஸ்டேபிளாக ஒரு ஆட்டம் ஆர் ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா அது ரேடியோ ஆக்டிவிட்டியை எமிட் பண்ணும். ஓகேவா? டிகே ஆகி ரேடியோ ஆக்டிவ் எமிட் பண்ணும். அதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ரேடியோ ஆக்டிவ் எமிட் பண்ணுதுன்றப்போ அதே ரேடியோ ஆக்டிவ் எமிட் பண்ணணும் அன்ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ நான் ஈஸியாக எனர்ஜி கொடுத்தாலே போதும். ஸோ ஆவரேஜாக எவ்வளோ எனர்ஜி கொடுக்கலாம்னா 7.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தாலே போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அதே தேர்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே என்ன பார்த்தோம், ஆவரேஜாக A to 40 to 120 பார்த்தோமா. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 எலமெண்ட் எடுக்க போகிறேன். ஓகேவா? மாஸ் நம்பர் லெஸ்ஸர் தென் 26 இங்கே எதுவா. ஸோ A லெஸ்ஸர் தென் 26 அப்படி எடுத்து கம்பைன் பண்ணும்போது எனக்கு மாஸ் நம்பர் A லெஸ் தென் 56ன்னு வந்ததுன்னா அந்த எலமெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். சாரி அன்ஸ்டேபிளாக இருக்குன்றாங்க. சாரி ஸ்டேபிளாக இருக்கும். எப்படின்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 13 and 15 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 15 and 13 எவ்வளோ வரும், 28 வரும் கரெக்டாக. இப்போது 15 and 13 பார்க்கும்போது ரெண்டு எலமெண்ட்டுக்குமே தனித்தனியான மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருக்கும், பைண்டிங் எனர்ஜின்றது இருக்கும். ஸோ இதை நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கே தெரியும், சிங்கிள் எலக்ட்ரான் விட சிங்கிள் எலமெண்ட்டை விட இது கம்பைன் ஆகிட்ட பிறகு எனக்கு தேவைப்படுற மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாகுது. அப்போது ரெண்டு எலமெண்ட்டும் இங்கே என்ன ஆகுது, ஆக்சுவலாக ஃபியூஸ் ஆகுது ரைட்டா, ஃபியூஷன் ஆகுது. ஸோ அந்த ஃபியூஷனை என்ன ஃபியூஷன் ஆகுது, நியூக்ளியஸ் வந்து ஃபியூஷன் ஆகுது. அப்போ நான் அதை என்ன சொல்லலாம்னா நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லலாம். அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷனால் என்ன ஆகுனா ரெண்டு எலமெண்ட்டு ஃபியூஸ் ஆகும்போது அங்கே ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹைட்ரஜன் பாம் அது சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா, ஃபோர்த் பாயிண்ட்டு, இப்போ நீ ரெண்டு லைட்டர் எலமெண்ட்டை சேர்த்து ரெண்டு லைட்டர் எலமெண்ட் சேர்க்கும்போது அது நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்கிறோம் கரெக்டாக. இன்கேஸ் ஒரு ஹெவியர் எலமெண்ட் எடுத்து, ஹெவியர் எலமெண்ட்னா எக்ஸாம்பிளுக்கு யுரேனியமே எடுத்துப்போமே. ஸோ யுரேனியமை நான் 2-3 ஆட்டமாக பிரிச்சுனா அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்கிறேன்னா நியூக்ளியர் ஃபிஷன். ஓகேவா? நியூக்ளியர் ஃபிஷன். அண்ட் இது வந்து எதுக்குன்னா ஆட்டம் பாம்புக்கு எக்ஸாம்பிள். ஹிரோஷிமா நாகசாகி கேட்டிருப்பீங்க கரெக்டாக. ஸோ அதுதான் ஓப்பன்ஹைமர் படம் இப்போ ஒன்று வந்திருக்கும், அது நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. 12th ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு இப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் நியூக்ளியர் ஃபிஷன் படிச்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி ஓகே. ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் சொல்கிறேன். ஸோ ஆட்டம் பாம்புக்கு எக்ஸாம்பிள். ஸோ அது மூலிமா வெளிப்படுற எனர்ஜி, நான் ஒரு ரெண்டு லைட்டர் நியூக்ளியர் சேர்க்கறதை விட ஒரு ஹெவியர் நியூக்ளியர் பிரிக்கிறன்றப்போ அது மூலிமா கிடைக்கிற எனர்ஜி ரொம்பவே ஹை, கண்ட்ரோலே பண்ண முடியாது, அன்கண்ட்ரோலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபிஷன் என்ன, ஃபியூஷன் என்ன, அண்ட் அது எப்படி நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன, டிகேனா என்ன, ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, ஆஃப் லைஃப்னா என்ன, எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் சொல்லலாம். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், புரியல இதை தேடி வந்தேன் பட் இது அதில் இல்லை, கலர் அடிக்கிற மாதிரி எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.